உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, நீ லைஃப் லாங் இப்படியே இருக்க போற. உனக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த குழந்தையும் அங்க கூட்டிட்டு போயிடுவியா? ஒரு வாரமோ 10 நாளோ குழந்தைய கூட வச்சுக்கோ. அவங்க வீட்டுல எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அக்கா, நான் அப்படி சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத. ஒரு கஷ்டத்தை மறக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே கூட வச்சுக்க கூடாது. நீ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிக்கா? அண்ணா, அக்கா ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நீங்க இப்படி திரும்ப திரும்ப பேசி அவளை நோக்கடிக்காதீங்க. நீ சும்மா இரு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணா, எனக்கு எல்லாமே புரியுது. நான் ஒன்னும் அவளு சின்ன பொண்ணு இல்ல. டேய், அவ சின்ன பொண்ணாவே இருக்கட்டும். அவளுக்கு புரிஞ்சது உங்க யாருக்கும் புரியலையாடா? இல்லப்பா, நான் துளசி அக்காவோட வாழ்க்கைய... ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மாவை இழந்துட்டு வந்து நிக்குது. அத போய் ஒரு எதிரியா நினைச்சு 2 பேரும் மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க. துளசி, நாங்க உன் கூட இருக்கோமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் நீ காதுல வாங்கிக்காத. தனக்குன்னு எதுவுமே யோசிக்காதவதான் துளசி. அவ விதி தப்பாகாது. கடவுள் அவளுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாரு. இவ நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இவளுக்கு அமையும். அம்மா, இனிமே தியா தான் எனக்கு எல்லாம். அவளை தவிர வேற எதுவுமே யோசிக்க போறதில்ல. அதனால இனிமே யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. துளசி தியாவை தான் வயித்துல சுமந்து பெத்துக்கலனாலும் அவதான் தியாவுக்கு அம்மா. ஒரு அம்மாவுக்கு இருக்க வேண்டிய பொறுமை, பாசம், தியாகம்னு எல்லா குணமும் அவளுக்கு இருக்கு. அவளோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவளே முடிவெடுக்கட்டும். அவ விஷயத்துல கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரோ அதுவே நடக்கட்டும். தயவு செஞ்சு யாரும் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.